and to prevent வன்முறையை தாம் வெறுப்பதாகவும் அமைதியானதொரு நாட்டில் வாழ விரும்புவதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். திருகோணமலை சம்பூரில் உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்களுக்கு காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கி வைக்கும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரிபடாத இலங்கைக்குள், பிரிக்கப்படாத இலங்கைக்குள், பிளவுபடாத இலங்கைக்குள், ஒரே நாட்டுக்குள் சம பிரஜைகளாக நாங்கள் வாழ விரும்புகிறோம். நாங்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக வாழ விரும்பவில்லை. கௌரவத்துடன், சுயமரியாதையுடன், பாதுகாப்புடன் எமது நியாயபூர்வமான அபிலாஷைகளை நிறைவேற்றி நாம் ஒருமித்த ஒரு நாட்டுக்குள் சம பிரஜைகளாக வாழ விரும்புகின்றோம். அது ஒரு நியாயபூர்வமான அபிலாஷை. தமிழ் மக்கள் ஒரு தனி தேசிய இனம், அதை எவரும் மறக்க முடியாது. சரித்திர ரீதியாக வடக்கிலும் கிழக்கிலும் நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றோம். யுத்தம் முடிந்து 6 வருடங்களாகிவிட்டன. தற்பொழுது ஒரு ஆயுத போராட்டம் இல்லை. வன்முறையை நாங்கள் துப்புரவாக நிராகரிக்கின்றோம். நாங்கள் சமாதானமான பிரச்சனைகளுக்கு தீர்வை காண விரும்புகின்றோம். இந்த வருடம் தை மாதம் 8ஆம் தேதி ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நாங்கள் தற்போதைய ஜனாதிபதி மாண்புமிகு மைத்திரிபால சிறிசேன அவர்களை சந்தித்து இந்த கர்மங்கள் சம்பந்தமாக உரையாடின பொழுது அவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பிரகடனம் செய்த அந்த 2 வர்த்தமானி அறிக்கைகளையும் ரத்து செய்தார். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் அந்த முடிவை எடுப்பதற்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் எமது ஆளுநர் மதிப்புக்குரிய வாசில் பனேண்டோ அவர்களும் எமது பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமாகிய திரு சுமந்திரன் அவர்களும் பெரும் உதவியாக இருந்தார்கள். அந்த பிரகடனங்களை ரத்து செய்ததற்காக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு சம்பூர் மக்கள் சார்பில் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது இந்த கடமையை நான் கருதுகிறேன். ஒரு தனியார் கம்பெனி இந்த நிலம் ஒரு பிரகடனம் செய்யப்பட்ட காரணத்தின் நிமித்தம் அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார்கள். அந்த வழக்கு தற்பொழுது தள்ளுபடியாக இருக்கின்றது. தற்பொழுது நமது மக்கள் தங்களுடைய காணிகளுக்கு திரும்பி குடியேறலாம். அவ்விதமான குடியேற்றத்துக்கான அதிகார பத்திரங்களை ஜனாதிபதி அவர்கள் இந்த நிகழ்வின் போது உங்களுக்கு வழங்க இருக்கின்றார். நமது மக்கள் தங்களுடைய சொந்த மண்ணில் நிரந்தரமாக வாழ வேண்டும். அதுதான் நமது வேண்டுகோள். இந்த மக்களை பலாத்காரமாக வேறு இடங்களில் குடியேற்றுவதற்காக அவர்களுடைய உணவு கூட மறக்கப்பட்டது. ஆனால் மக்கள் மிகவும் உறுதியடைந்தார்கள். உணவு மறக்கப்பட்ட போதிலும் கூட அவர்கள் தொடர்ந்தும் பிடிவாதமாக இருந்து தங்களுடைய காணிகளுக்கு திரும்புவதை தவிர வேறு எங்கேயும் தாங்கள் போக தயாரில்லை என்பதை கூறினார்கள். மக்களுடைய உறுதிப்பாட்டுக்கு அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியையும் மரியாதையையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு 8 மாதங்கள். இந்த 8 மாதங்களுக்குள் அவர் பலவிதமான சவால்களை எதிர்நோக்கி இருக்கின்றார். அந்த சவால்கள் எல்லாவற்றிலும் அவர் வெற்றி கண்டிருக்கின்றார். ஏனென்றால் அவர் உண்மைக்காக, நீதிக்காக, நியாயத்துக்காக நேர்மையாக நடந்திருக்கின்றார். ஆனால் மேலும் தாமதம் இல்லாமல் தமிழ் பிரச்சனை சம்பந்தமாக ஆலோசனை நடத்தப்பட்டு, பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு, அந்த கர்மம் முன்னெடுக்கப்பட்டு ஒரு நியாயமான நிரந்தரமான அரசியல் தீர்வு இந்த நாட்டில் விரைவில் ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது எனது கடமை என்று நான் கருதுகின்றேன். உங்கள் எல்லோரும் சார்பிலும் மாண்புமிகு ஜனாதிபதி திரு மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு இந்த நிகழ்வில் பங்கு பெற்றி உங்களுக்கு இந்த அதிகார பத்திரங்களை வழங்குவதற்கு இங்கு வந்ததற்காக நன்றியை அவருக்கு கூறி, திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துக்கு முன்னாள் ஜனாதிபதிக்கு நமது நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.